குழந்தைகளே, நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா கதை? ஒரு பழத்தினை பற்றிய கதை. ஸ்டோரி நம்பர் 15. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தானா. அந்த வியாபாரி பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். பழத்தெல்லாம் விற்று அவன் சம்பாதிப்பான். ஒரு நாள் கடையில் ஒரு தட்டில் நிறைய மாதுளம்பழம், இன்னொரு தட்டில் ஆப்பிள் வச்சுன்னு விற்றுன்னு இருந்தான். திடீர்னு அந்த 2 பழத்துக்கும் சண்டை வந்துடுது. நான் தான் அழகுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பொறாமப்பட்டுருது. ஆப்பிள் மாதுளம்பழத்தை பார்த்து சொல்லித்தான், நான் தான் அழகு, நான் தான் காஸ்ட்லி, பளபளன்னு இருக்கேன், என்ன தான் எல்லோரும் வாங்கிட்டு போவா, நீ எனக்கு ஈடாக மாட்டே அப்படின்ட்டான். மாதுளம்பழம் சொல்லித்தான், அப்படிலாம் கிடையாது, என்னை உரிச்சா உள்ள முத்து முத்தாக இருக்கும், எல்லாம் இந்த முத்துக்கோசமே சாப்பிடுவாங்க, என்னை வாங்கிப்பாங்க, நான் தான் அழகு அப்படின்ட்டான். இது மாதிரி 2 சண்டை போட்டுருக்குச்சு. ஒருத்தர் 2 பழத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போனாராம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணார்? மாதுளம்பழத்தை தோலை உரித்து உள்ள பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, பழங்கள்லாம் முத்து முத்தாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டாராம். அதே மாதிரி ஆப்பிள் பழத்தையும் மேலே தோலை உரிச்சிட்டு பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டாங்களாம். இதில் என்ன தெரியுது நமக்கு நீதி? புறத்தோற்றத்தை பார்த்து நம்ம யாரையும் எடை போடக்கூடாது. அகத்தோற்றம் தான் எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன போடணும்? தம்ஸ் அப் போடுங்க. உங்கள் கருத்துக்களை ஆலோசனை தெரிவிங்க. தேங்க்யூ. கீதா முரளி. பாய்.